அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவான். ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவோட தமிழ் சாம்ராயிலிருந்து ரிம்சானா. என்னடா இது இவ்வளோ க்ரௌட் ஆகிக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? எஸ், 350 ரூபா கடை தான். ஸோ இது பார்ட் 2 வீடியோ. ஏன்னா ஒவ்வொரு முறைக்கும் அவங்க ஒவ்வொரு பொருட்களை வந்து வித்தியாசமாக புதுசாக போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் செகண்ட் டைம் போன நேரம் எடுத்த வீடியோ தான் இது. பட் நிறைய விஷயங்களை வந்து எடுத்துக்கொள்வது சரியான கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு ஓவர் க்ரௌடட் இந்த பிளேஸ். ஸோ போகிறதாக இருந்தால் மிச்சம் கவனமாக தான் போக வேணும். அண்ட் க்ரௌட் குறையிற நேரம் இது. ஸோ இது எல்லாமே மாதிரி நான் கேட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் வீடியோ, நான் எடுத்த பொருட்கள் எல்லாமே மாதிரி சரியாக ஒரு ரிவ்யூ ஒன்று மாதிரி நான் போட்டேன் அடுத்த வீடியோவில். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் இந்த சேனலை வந்து கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இதில் ஃபுல் டீட்டெயிலிங் கிடைக்கும். இந்த வீடியோ இடையில நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இது என்னென்னு சொன்னால், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உடுப்பு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் நாங்கள் இப்போ அபாயாஸும் வந்து சேல் பண்ணுறோம். அபாயான்னு சொன்னால் துபாய் அபாயா இல்லை, பொதுவாக வந்து காமனாக உடுக்கக்கூடிய அபாயாஸ் இல்லாமல் அன்காமனாக இருக்கக்கூடியது சவுதியிலேருந்து இருக்கக்கூடிய அபாயாஸ் தான் எல்லாமே மாதிரி. ஜலபியா டைப் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபுல்லி எம்ப்ராய்டர்ட், நல்லாவே ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் ஒர்க் மட்டுமே வந்த மாதிரி அபாயாஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அபாயா அண்ட் ஷிஃபோன் அபாயாஸ், டபுள் ஷிஃபோன் அபாயாஸ். ஸோ இந்த அபாயா அண்ட் ரெகுலராக நீங்கள் எடுக்கக்கூடிய அபாயா கூட டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் இருக்கும். இந்த அபாயாஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஷாதி ஜோரான் இருக்குது இல்லையா, அந்த பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக வந்து கொண்டே இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னோட வாட்ஸ்அப் சேனல் ஐடியும் நான் கீழே கொடுத்துறேன், லிங்கை கொடுத்துறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த அபாயாஸ் ஆர்டர் பண்ண வேணும்னு சொன்னால் இந்த 10ஆம் தேதிக்குள்ளுக்கு மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு பிறகு வந்து கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்குள்ளுக்கு ஆர்டர் பண்ணினீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்டை தவிர்த்து கொள்ளையிலும். இப்போ வந்து இந்த வீடியோவுக்கு போனாங்க. பொதுவாக வந்து இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு வித்தியாசமான கப்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. அண்ட் வெரி ரீசனபிள் ப்ரைஸ். இந்த 350 ரூபாய்க்கு வந்து எங்களுக்கு உண்மைக்குமே வெளியே எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்க போகிறதில்ல. ஸோ அந்த ப்ரைஸுக்கு நிறைய டிசைன்ஸில் இருந்தது. ஸோ நான் இதை வாங்குறதுக்காக தான் மெயினாகவே நான் போனது. எனக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த மாதிரியானது. நான் பொதுவாக வீடியோஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்காக வீடியோ போகும், இந்த டிக்டாக்லாம் போடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து அழகாக இருக்கும் இந்த மாதிரியான கப். ஸோ ப்ரெசன்டபுளாக இருக்கும். அண்ட் செரமிக் ஐட்டம் எல்லாமே மாதிரி எடுக்கிறேன்னா நீங்கள் மார்னிங் டைமுக்கு தான் போக வேணும். பிகாஸ் மார்னிங்கோட வந்து செரமிக் ஐட்டம் எல்லாம் பொதுவாகவே எல்லா மாதிரி முடிஞ்சிருது. ஒரு அளவுக்கு டிசைன்ஸ் தான் வந்து பகலாகிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி 2 மணிக்கு போய்கிட்டே அதில் வந்து கொஞ்சம் அந்த கலெக்ஷன் வந்து குறையிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வித்தியாசமானதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி காட்டினேன் இல்லையா, அந்த கப் இருக்குது. இல்லை நட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு ஜார், மூடியோட வர கிளாஸ் ஜார் ஒன்று இருக்குது. அண்ட் இது மாதிரியான காஃபி மக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ நான் இதை தான் சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த வாஷ் பேக்ஸ் எல்லாம் வந்து நான் வெளியேயும் ப்ரைஸ் பார்த்துருக்கிறேன். கிட்டத்தட்ட 600 to 700 இந்த ரேஞ்சுக்கு தான் போகுதும். ஸோ 350 ரூபாய்க்கு கிடைக்கிட்டே வானான்னு சொல்லுவானே. ஸோ அப்படி வாங்குறது வந்து ஒர்த்தாக இருக்கும். இவ்வளோ க்ரௌடடான இடத்துக்கு போகணுமான்னு கேட்டால், ஒன் திங், நீங்கள் சல்லி வந்து ஏதாவது ஒன்று பிளான் பண்ணி இந்த சாமானெல்லாம் வாங்குறதுக்கு இருக்கிறீங்க வெளியேன்னு சொன்னால் போகிறது நயம்தான். அந்த இடத்துக்கு நிறைய திங்ஸ் வாங்கிக்கிட்ட வந்து பாதிக்கு பாதி விலை குறையும். இல்லைன்னு சொன்னால் அட்லீஸ்ட் பாதிக்கு மேலவே விலை குறையும். ஸோ நிறைய பொருட்கள் நல்லாவே உறுதியான பொருட்களாகவும் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் வந்து தேவையில்லாத ஐட்டம் இருக்கும். அதை நீங்கள் தான் பார்த்து டிசைட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அந்த குட்டி குட்டி பிளாஸ்டிக் ஐட்டம் இருந்துச்சுன்னா வாங்க மாட்டேன். இந்த கரண்டி அதுக்கெல்லாம் பிளாஸ்டிக் புடி போட்டால் நான் எடுக்க மாட்டேன். ஸோ ஸ்டர்டியாக மிச்சம் காலம் பாவிக்கக்கூடிய மாதிரி இருந்தால் மட்டும்தான் வாங்குவேன். ஸோ இந்த எவர் சில்வர் ஐட்டம் எல்லாம் ஸோ இந்த செக்ஷனில் இருந்தது. அண்ட் நாங்கள் தேயிலை சூடாக்குறதுக்கு இருக்கும் இல்லையா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய அந்த பாத்திரத்தில் வந்து 2 இருக்கும். ஒன்று வந்து எவர் சில்வரில் வரும், மற்றது வந்து நார்மலாக வரக்கூடிய அலுமினியம். ஸோ அலுமினியமில் வாங்குறதை விட வந்து இந்த எவர் சில்வர் வந்து நல்லாவே குவாலிட்டியாகவும் இருந்துச்சு, பாரமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதை வாங்கினீங்கன்னு சொன்னால் ஒர்த் ஆகிக்கும். ஸோ இது தான் நான் சொன்னது. ஸோ அப்படி நீங்கள் பார்த்து தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். தேவையில்லாத திங்ஸ் எடுக்காமல் குட்டி குட்டி சாமான் வாங்கிக்கிட்ட வந்து விலை விளங்காமல் அப்படியே போயிட்டுருவோம் எங்களுக்கு. ஸோ பார்த்து வாங்குங்க. இதுதான் உள்ளுக்கு இருந்த க்ரௌட். எதுக்குண்டா பில் போடுறதுக்கு மட்டுமே இருந்த க்ரௌட் நான் இப்போ காட்டின வீடியோ. ஸோ அடுத்ததான் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே மாதிரி சஹன். நாங்கள் வெளியே சஹன் செட் ஒன்று எடுக்கிறேன்டா எவ்வளோ விலை போகும்னு எனக்கு தெரியலை. பட் இங்கே வந்து நல்ல சஹன் இருந்தது வந்து 350 ரூபாய்க்கு தான். ஸோ அந்த சஹன் எல்லாம் எடுக்கையிலும் என் சின்ன பிள்ளைகளுக்குள்ளே இந்த போல் அதெல்லாம் மாதிரி கீழே வேறு ஏதாவது ஒரு செக்ஷனில் போட்டிருந்தாங்க. அண்டு முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், க்ரௌட் குறையிற டைமில் நான் கேட்டது ராவிக்கு தான். ஒரு 9 மணி பிறகு தான் க்ரௌட் குறையும். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போய்ட்டு வாங்குறதுக்கு. அப்படி இல்லை தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்மையாகவே கஷ்டம் தான் அந்த டைமுக்கு இல்லையா. கிட்ட இருக்கிறவங்கன்னு சொன்னால் அந்த டைமுக்கு போயிட்டு பாருங்கள். அப்போ தானே கொஞ்சம் க்ரௌடை குறைய இருக்கும். அதே மாதிரி பகல் 2 மணிக்கெல்லாம் வந்து நாங்கள் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வரக்கிட்ட க்யூ எதுவுமே இல்லை, ஃபுல்லாகவே அப்படியே ஃப்ரீ ஆகிருச்சு. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க.
இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் பில் போடக்கிட்ட மிச்சம் கவனமாக இருக்கணும். என்னோட சொன்னால் அவங்க கவுண்ட் பண்ணுறதோட நீங்களும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு நடந்த ஒரு பிரச்சனையை நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு. ஸோ அவங்க பிஸியாக இருக்கிற டைம்னால செஞ்சதா எனக்கு தெரியல. ஒரே ஒரு முறை என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் கவுண்ட் பண்ணிக்கிட்டு நானும் கவுண்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அப்போ நான் சொன்னேன் 28 திங்ஸ் தான் நான் எடுத்திருக்கிறேன் மொத்தமாக. ஸோ அவங்க இல்லை நீங்கள் 29 திங்ஸ் தான் எடுத்தீங்கன்றாங்க. அன்றைக்கி வாதாடிட்டு டைமே இல்லை. நான் வீட்டுக்கு வந்து எண்ணி பார்க்குறேன், உண்மையாகவே 28 தான் இருந்துச்சு. அவங்க தான் கவுண்டிங்கில் மிஸ்டேக் விட்டாங்க. ஸோ 350 ரூபா கூடன்ட்டு சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு தடவை இன்னொருத்தருக்கு நடந்தது என்னன்னு சொன்னால், அப்படியே நாங்கள் காசு கொடுக்கக்கிட்ட வந்து மடித்து கொடுக்கக்கிட்ட ஏதோ ஒரு வகையில் ஒரு 1000 ரூபா கூட போயிட்டுருச்சு. ஸோ எங்கள்கிட்ட இருக்கிற பேலன்ஸை பார்க்கிட்டு எங்களுக்கு விளங்கும் இல்லையா டக்குன்னு. அப்போ அது அவங்க என்னக்கிட்டேயும் பார்த்துட்டேன் அது கூட தான் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ அப்படி பார்த்துட்டு திரும்ப அன்றைக்கி கேட்குக்கிட்டேயும் அவங்க அதை திருப்பி கொடுக்கல. ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கொள்ளணுன்னு சொன்னால், அன்றைக்கி பில் பண்ணுற நேரத்தில் வந்து கொஞ்சம் கவனமாகவே இந்த சல்லியெல்லாம் சரியாக எண்ணி கொடுங்க. அண்ட் அவங்க எண்ணக்கிட்ட நீங்களும் அதே மாதிரி எண்ணிட்டே போங்க. ஒவ்வொரு பேக் போடக்கிட்டேயுமே என்னக்கிட்ட இந்த அளவுக்கு தாண்டு சொல்கிறத கவுண்ட்டை மிஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் மீ பை சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் அண்ட் ஷேரிங் திஸ் வீடியோ வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். ஸோ மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. அதே மாதிரி மற்ற வீடியோ பார்க்க வேணும், ஸோ டீட்டெயிலிங்கான வீடியோ பார்க்கணுன்னு சொன்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு கட்டாயமாக அந்த உடுப்பு நான் சொன்னேன் இல்லையா, அதையும் மறந்துடாதீங்க. அந்த அபாயா பேஜில் ஷல்வாஸும் கூடவே வரும். ஸோ அதனால் கட்டாயமாக அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.